ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோன் இருக்குல்ல, இதை தான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரியா? இந்த செயின் ஸ்டோனை ஸ்டிக் மட்டும் பண்ணி விட்டால் போதுமா, அதாவது ஒட்டி மட்டும் விட்டால் போதுமா அப்படின்ற டவுட் இருக்கும். கிடையாது. இதை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். ஆரியை பொறுத்தளவில் ஒற்ற வேலை அப்படின்றது ஒரு 5% மட்டும்தான். மற்றபடி எல்லாமே ஸ்டிச்சிங் தான். ஓகேவா? ஸோ இந்த செயின் ஸ்டோனை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்கலாமா? ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாத்தோட கலரில் சிவிங் த்ரெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஜரி த்ரெட் கூட போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? நான் உங்களுக்கு நீ ஹைலைட்டாக தெரியுன்றதுக்காக இந்த மாதிரி சில்வர் ஜரி த்ரெட் வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செயின் ஸ்டோனை எந்தெந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பார்டரில் ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா ஹைலைட்டாக பண்ணணும். இந்த பார்டர் வந்து பீட் ஒர்க் கொடுத்தோம்னா நமக்கு ஹைலைட்டாக தெரியாது. அப்போ பார்டர் ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரியான செயின் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக எனக்கு வந்து நிற்கலை, வலிவிட்டே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் வந்து நான் வந்து லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டுற அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்ல, அதுபோல் இதையும் ஒட்டிக்கோங்க. ஆனால் இதில் ரூல்ஸ் என்னென்னா, கண்டிப்பாக உங்களுக்கு க்ளூ அதிகமாக கூடாது. ஆச்சு அப்படின்னா நம்மளால் நீடில் போட்டு ஸ்டிச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு அது அப்படியே குறுக்கு பக்கமாக வரணும். ஓகேவா? ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்து இந்த பக்கமாக நான் வந்து ஸ்டிச்சை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே போகிறேன். 2வது லைனுக்கு போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கிளியராக தெரியும். இப்போ அப்படியே வந்து ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு 2nd லைனுக்கு வரேன். அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆப்போசிட்டாக போகிறேன். இது வந்து ஒரு டேஷ் ஷேப்பில் ஸ்டிச் போட்டே வரணும். ஓகேவா? இப்போ அப்படியே 3rd லைனுக்கு போகிறேன். அங்கேருந்து இங்கே ஆப்போசிட்டில் வரேன். 4th லைனுக்கு போகிறேன். அடுத்ததாக அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டிச் போடுறேன். இப்படியே தான் போடணும். ஒரு டேஷ் ஷேப்பில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோ தாங்க செயின் ஸ்டிச் தான். ஆனால் ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். ரெண்டு ஸ்டோனுக்கு ஒரு தடவை கொடுக்கலாமா, இல்லை 3 ஸ்டோனுக்கு ஒரு தடவை கொடுக்கலாமா, அந்த மாதிரியான டவுட்லாம் உங்களுக்கு வரும். அப்படியெல்லாம் கொடுத்தோன்னா இந்த செயின் ஸ்டோன் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டியது அப்படியே வந்து என்ன ஆகிரும், அங்கங்கே நெளிஞ்சு போயிடும். ஸோ ஒட்டக்கூடாது. அப்படியே ஒட்டி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு செயின் ஸ்டோன் வந்து ஒரே இடத்துல வந்து நிற்க மாட்டேங்குது, ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றவங்க மட்டும் லைட்டாக ரொம்ப மைல்டாக இதை வந்து ஒட்டுற அளவுக்கு மட்டும் க்ளூ வெளியில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் நம்மளால் வந்து போட முடியாது. ஸோ க்ளூ வந்து வெளியில் வராத அளவுக்கு மைல்டாக வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், ட்ரை ஆனதுக்கு அப்புறமா. ஓகேவா? இவ்வளோதான். இதை ஸ்டிச் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்றது இவ்வளோதான். இதில் வேறு எந்த இதுவுமே இல்லை. லாஸ்ட் நம்ம என்ன நாட் போட்டு எடுப்பல அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து ஷேப்ஸ்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, நம்ம ஃப்ளவர் ஷேப் வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப் வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஷேப்ஸ் வந்து இது எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரியே வளைஞ்சு கொடுக்கும். ஓகேவா? அதனால் இது வந்து எல்லா இடங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களில் எல்லா இடங்களுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா தைக்கணும். கண்டிப்பாக ஸ்டிச் மட்டும் பண்ண, அதாவது ஒட்டி மட்டும் கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. விட்டுட்டீங்கன்னா அது நின்றுக்கும் அப்படி சொல்லி விட்டீங்கன்னா நிற்காது. போடும்போது கண்டிப்பாக பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் கண்டிப்பாக ஆரிய பொறுத்தளவில் இந்த செயின் ஸ்டோனை நீங்கள் ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க. ஓகேவா? ப்ராஜெக்ட் ஒர்க்னா இந்த செயின் ஸ்டோன் வச்சு மட்டுமே நீங்கள் ஃப்ளவர்ஸ் வந்து போடுங்க. அதாவது இதை வந்து நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சாக வந்து கொடுங்க, ஃபில்லிங் ஸ்டிச்சாக கொடுக்காதீங்க. அவுட்லைனா ஒரு லோட்டஸ் இருக்குன்னா அந்த லோட்டஸோட அவுட்லைன் ஃபுல்லாகவே இந்த செயின் ஸ்டோன் தான் வரணும். சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா? இதுக்கப்புறமா இப்போ சில்க் த்ரெட் வச்சு வாட்டர் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாட்டர் ஃபில்லிங் வந்து பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங் போடணும். இந்த டிராயிங் அப்படின்றது இந்த வாட்டர் ஃபில்லிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதை எப்படி போகணுங்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் திக்கா பென்சில் ஏதாவது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ப்பான டீசி வச்சு மார்க் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட மார்க்கிங் பென்சில் வச்சு ஒரு தடவை நீங்கள் பண்ணுறீங்கன்னா திருப்பி அதை அழிச்சிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஏன்னா தப்பாக போட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டீசி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா ரப் பண்ணிட்டு கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாட்டர் ஃபில்லிங் அப்படின்றத நம்ம பானி ஸ்டிச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து எதெல்லாம் பண்ணலாம்னா, த்ரெட்டில் பண்ணலாம், அதாவது ஜரி த்ரெட்டில் பண்ணலாம், சில்க் த்ரெட்டில் பண்ணலாம், பீட் லோடிங்காக கூட நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா, வேறு ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி நமக்கு அந்த கர்வ் வந்து ஒரே டைரக்ஷனில் போகாமல் வேறு டைரக்ஷனில் வந்து வரணும். ஸோ இது போடுறதுல தான் விஷயமே இருக்குது. ஓகேவா? இது போடுறதுல தான் விஷயமே இருக்குது. இதை வந்து இப்படி ஒரே லைனில் போடக்கூடாது. ஸோ இப்படி போட்டிங்கன்னா இது தப்பு. சரியா? இதில் இந்த இடங்கள் ஒரே இடத்துல வந்தாலும் ஆனால் ஒரே இடத்துல போட்ட மாதிரி நமக்கு லுக் வைஸ் வந்து தெரியாது. டோட்டலாக ஒரு நெக் பேட்டர்லாம் நீங்கள் போடுறீங்க, இதுதான் நெக் பேட்டர்ன் அப்படின்னா
நீங்கள் போட்டே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அழகாக தெரியும் சரியா. ஸோ இது போடுறதுக்குனே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். இது போட்டதுக்கு அப்புறமா தான் இதில் வந்து நீங்கள் ஸ்டிச் போடணும். இதில் ஸ்டிச் போடுறதுக்குன்னு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன் சரியா. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் தாராளமாக போடலாம். சில்க் த்ரெட் எப்போதும் போல த்ரெட் எடுத்துட்டு, சில்க் த்ரெட் அப்படின்னாலே 2 த்ரெட் தான் சில்க் த்ரெட் நான் சொல்கிறேன். இல்லை சாதா தையல் நூல் எடுத்துக்கிட்டாலுமே திக்னஸ் குறைவாக இருக்கிற நூல் எல்லாமே நீங்கள் டபுள் லேயர் தான் எடுக்கணும். ஜரி த்ரெட் மட்டும் தான் சிங்கிள் லேயர் சரியா. ஏன்னா அந்த டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் கேட்குறீங்க ஜரி த்ரெட் எத்தனை லைன், சில்க் த்ரெட் எத்தனை லைன் அப்படின்னு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் யூஸ் பண்ணக்கூடிய நூல் வந்து யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே காமிச்சிருந்தேன் திக்னஸ் வந்து அதிகமான நூல், அதனால அது மட்டும் நான் ஒரு லேயர் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக சின்ன நூல் கண்டு எடுக்கிறீங்க, தையல் நூல் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக 2 லேயர் வந்து யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம நார்மலாக ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட் லோடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். த்ரெட் வந்து எடுத்துட்டு ஸ்டிச் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக போடணும். ஏன்னா நிறைய கர்வ் இருக்குல்ல, எப்போதுமே வளைவாக வரக்கூடிய இடங்கள்ல எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச்சோட அளவை வந்து கம்மி பண்ணிடணும். ஒல்லியாக போட்டுறணும், சின்னதாக போட்டுறணும். அப்படி போட்டோம்னா தான் நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். நார்மல் செயின் ஸ்டிச் தான். நார்மல் செயின் ஸ்டிச்சை நம்ம என்ன பண்ணுறோம்னா குட்டி குட்டியாக போடுறோம், அவ்வளோதான். இதில் முக்கியமாக ஷார்ப் எங்கேயும் நிற்கக்கூடாது. இந்த மாதிரி கர்வாக அழகாக உங்களுக்கு வரணும். எங்கேயுமே நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு திருப்பக்கூடாது. ஒருவேளை நீங்கள் டிராயிங் வந்து ஷார்ப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இந்த மாதிரி கர்வாக கொடுத்துருங்க. நீடிலோட சைஸ் வந்து 12, 13, 14 இந்த 3ல் ஏதாவது ஒரு சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் ரொம்ப குட்டி குட்டியாக போடும்போது உங்களுக்கு சிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டிச்சில் வந்து நீடில் வந்து வெளியில் வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்ததா இதில் வந்து வீட் லோடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் எதில் அப்ளை பண்ணி காட்டணும் அப்படின்னா ஃபில்லிங் ஸ்டிச்சாக தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ஸ்டிச்னா என்ன, ஒரு லோட்டஸ் இருக்குது, இல்லை ஒரு டெடி பியர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டெடி பியர் உள்ள இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டிச் ஃபில்லிங்காக வந்து போட்டு விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ரேட் வரும். இல்லை ஃபுல்லாக பீட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இன்னும் வந்து ரேட் வந்து அதிகமாக வரும். முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக போடணும், கலக்க போடக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது சுத்தமாக ஓகேவா. ஓகே, இப்போ பீட் லோடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பீட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லோட் பண்ணிட்டு இதில் வந்து நான் ஸ்டிச் போடுற பாருங்கள். இப்போ பீட் வந்து எப்போதுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 பீடாக தான் போடணும்னு சொல்லியிருக்கேனா. ஸோ இந்த மாதிரி சில இடங்களுக்கு கர்வாக வரக்கூடிய இடங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பீடாக கூட நம்ம வந்து சில இடங்களில் போட வேண்டிய சூழ்நிலை வரதான் செய்யும். ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கீழே வந்து த்ரெட் என்ன பண்ணணும்னா லூஸ் விடணும். ஏன்னா டைட் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் டைட் பிடிச்சிருக்கீங்க அப்படின்றது இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கீழே கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான இமேஜஸ் வந்து போடணுங்கிறத செயின் ஸ்டோனுக்கும் ப்ளஸ் வந்து இந்த பானை ஸ்டிச்சுக்கும் வந்து நான் சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு மோட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ணாலும் சரிதான் சரியா. அந்த ஷார்ப் எங்கேயுமே இருக்கக்கூடாது, கர்வ்ஸ் வந்து அழகாக வரணும், அதுதான் ரூல்ஸ் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.